அகிம்சைவாதியாக அவர் தன்னை அழித்துக் கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக போராடுகின்றார். 19 மாதம் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலையில் இருப்பதற்கான காரணம் என்ன? நாங்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டு போனோமா? அங்கு 19 மாதமும் ஒரு மின்விசிறியினுடைய சலுகையை கூட அவர் பெறவில்லை. எல்லாம் அன்னைக்கு கொண்டு போய் சாக்லேட் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க. குற்றவாளிகள் எல்லாம் தார்த்தாரா வாழத்தார் போச்சு. ஒருத்த கூட கொண்டு போனது கூட அம்மா கொண்டு போன சீட முறுக்க கூட கொடுத்துட்டார். அப்பொழுது நான் இவருக்கு சற்று நெருங்கி பழகுவன், உரிமையோடு பழகுகின்றவன் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவன். இந்த ட்ரை திராட்சை அதை கொண்டு போனேன். ஏன்னால் உடம்பில் ஏதாச்சும் கொஞ்சம் பிளட் செக்ரீஷன் இருக்குமென்ட்டு. என்ன பண்ணினாரு? எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாரு. இதை ஒண்டி வச்சுட்டேன். இல்லைன்னா ஒரு இது பிளட்டுக்காக உத்து பார்த்து விட்டு திராட்சையா வேண்டாம் கொடுத்துருந்தார். ஒரு மகானாக, ஒரு தியாகியாக வாழ்ந்தவர் சிறைச்சாலையில். எந்த ஒரு செயலையும் எடுத்துக்கல. அலுமினிய தட்டை தூக்கி கொண்டு வரிசையில் நின்னார். சிறை அதிகாரிகளுக்கு ஒரு மனவேதனை. என்னடா இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதன் சிறைச்சாலையில் ஒரு குற்றவாளியை போல ஒரு தட்டை ஏந்தி கொண்டு வரிசையில் நிற்கிறார் என்று. நீங்கள் வரிசையில் நிற்கக்கூடாது, இந்த தட்டை உபயோகப்படுத்த வேண்டாம் என்கிறார்கள். முடியாது, எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம், நான் இதில் தான் வருவேன் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த சிறை அதிகாரி இவரை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது, உங்களை